அஸ்ஸலாமு அலைக்கும். அஷ்ரஃப் தனது சொந்த ஆட்டோவில் மனைவியையும் மகளையும் ஏற்றிக்கொண்டு தனது சகோதரியின் மகளின் திருமணத்திற்காக புறப்பட்டார். மனைவிக்கும் மகளுக்கும் ஆட்டோவில் பயணிப்பதற்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. அவர்களை எவ்வளவு சமாதானப்படுத்தியும் பயனில்லை. அஷ்ரஃபின் சகோதரி ஒரு பெரிய டாக்டர், இப்போது கோடீஸ்வரர்கள். பெரிய பெரிய கார்களின் கூட்டத்திற்கு நடுவே ஆட்டோவில் செல்வது கொஞ்சம் இடிக்கும் அல்லவா? ஆனால் அஷ்ரஃபிற்கு அப்படி எதுவும் தோன்றவில்லை. அவர் ஆன்மாவால் நேசிக்கும் அந்த ஆட்டோ அவருக்கு அன்னதானம் அளிக்கும் தெய்வம். கிட்டத்தட்ட திருமண வீடு வந்துவிட்டது. ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்த நிலத்தில் ஒரு மூலையில் அவரது சகோதரியின் அழகிய மாளிகை இருந்தது. அதனால் கேட்டிற்குள் எல்லா வாகனங்களுக்கும் பார்க்கிங் செய்ய இடம் இருந்தது. ரோட்டில் தடை ஏற்படுத்த வேண்டாம் என நினைத்து அஷ்ரஃப் ஆட்டோவை கேட்டருகே கொண்டு சென்றார். ஆனால் காவலாளி தடுத்தார். ஏய், நீ யார்? இந்த மாதிரி ஆட்டோவை உள்ளே விட முடியாது. விஐபி கார்களுக்கு மட்டுமே இங்கே அனுமதி. மேடமின் சிறப்பு உத்தரவு. அஷ்ரஃப் திகைத்து போனார். இருந்தாலும் புன்னகையுடன், மகளே, உம்மா, நீங்கள் இங்கே இறங்கி நில்லுங்கள், நான் ஆட்டோவை வெளியே நிறுத்திவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்களை இறக்கிவிட்டு ஆட்டோவை சற்று தொலைவில் நிறுத்திவிட்டு கேட்டை நோக்கி நடந்தார். மனைவியும் மகளுடனும் வீட்டிற்குள் நுழைய முயன்றபோது முன்பு கவனித்த காவலாளி மீண்டும் தடுத்தார். கேட் பாஸ் எங்கே? அழைப்பிதழ் இல்லையே. சகோதரியின் மகளின் திருமணம்தானே, அதற்கும் இப்படியா? அப்படி யோசித்து நிற்கும்போது குண்டு காவலாளி இப்படி சொன்னார். ஒவ்வொருத்தனும் உள்ளே நுழைய முயற்சி செய்வான். ஒரு புகை பார்த்தால் மானமுள்ளவர்களை பேச வைக்கும். காவலாளியிடம் பேசி பயனில்லை. திருமணத்தை ஒருங்கிணைப்பவர்களில் ஒரு சாதாரண பணியாளர் தானே அவன். கண்கள் கலங்கியபடி நின்ற அஷ்ரஃபை சுற்றியிருந்தவர்கள் பரிதாபத்துடன் பார்க்க தொடங்கினர். இது என் சகோதரியின் வீடு என்று சொல்ல வாயில் வந்தது. ஆனால் சொல்லவில்லை. சகோதரிக்கு குறைவு வந்துவிடக் கூடாது. ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் சகோதரி என்று தெரிந்தால் அவர்களுக்கு ஏற்படும் இழிவு. அதனால்தான் சகோதரி பெரிய வீடு கட்டிய பிறகும் அங்கு அடிக்கடி வராமல் இருந்தார். நாம் திரும்பி போய்விடலாம் அப்பா என்று மகள் சொன்னதும் அவர்கள் திரும்பி நடந்தனர். ஆட்டோவில் ஏறினர். வராமல் இருந்திருக்கலாம் இல்லையா அப்பா? உனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று மகள் கேட்டாள். இல்லை மகளே, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனது சகோதரி நான் கனவு காண முடியாத அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைந்துவிட்டாளே. அவள் ஒரு பாவமான பெண்ணாக இருந்தாள் மகளே. அவளது பெற்றோர் இளவயதில் இறந்துவிட அண்ணா என்று சொல்லி என் கையை பிடித்து தொங்கிய சிறு பெண். அவளுக்கு நான் தான் எல்லாம். நீ எப்படி ஆக வேண்டும் என்று கேட்டால் என் விரலை பிடித்துக்கொண்டு நான் டாக்டராக வேண்டும் என்று சொல்வாள். நான் அவளை படிக்க வைத்தேன். என்ட்ரன்ஸ் தேர்வு கட்டணம் செலுத்த இரவு பகல் பாராமல் ஆட்டோ ஓட்டினேன். தூக்கத்தை தியாகம் செய்து நீண்ட பயணங்கள் கிடைத்தால் ஓடினேன். மழை நாட்களில் குளிரில் ஆட்டோவில் உறங்கினேன். யாராவது பயணிகள் எழுப்பும் வரை ஒரு சிறு தூக்கம். அப்படி நான் படிக்க வைத்தவள்தான் என் சகோதரி. இதெல்லாம் அவளுக்கு தெரியாது மகளே. அவர்கள் கொண்டாடட்டும். அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். இதை கண்ணீருடன் சொன்னதை கேட்டு மனைவியும் மகளும் மனம் உடைந்தனர். வீட்டிற்கு வந்த அஷ்ரஃப் ஒரு நிமிடம் கூட அங்கு நிற்கவில்லை. ஆட்டோவை எடுத்துக்கொண்டு தெருவிற்கு புறப்பட்டார். தனது மகளையும் படிக்க வைத்து சகோதரியைப் போல பெரிய ஆளாக்க வேண்டாமா? அதுதான் வாழ்க்கை அன்பர்களே. நம்மை இதயத்தால் நேசிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை நமக்காக தியாகம் செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் எவ்வளவு கசப்பான அனுபவங்களை திருப்பிக் கொடுத்தாலும் அது என் குழந்தையின் முதிர்ச்சியின்மைதானே என்று சொல்லி அதை சாதாரணமாக்குவார்கள். அன்புடன்